நான் சொல்கிற பக்குவத்தில் வச்சிங்கன்னா கடப்பருப்பில் வைக்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் ஒரு படி மேலே இருக்கும். சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இந்த உலக்கில் 3/4 அளவுக்கு ரேசன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். கைப்பிடியில் 2 கைப்பிடி அளவுக்கு வரும். இது நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. 3 தடவை கண்டிப்பாக களையணும். ஒரு ஹோட்டல் கடைக்காரங்க சொன்ன அந்த மெத்தட் படி தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா களைஞ்சிட்டோம். களைஞ்சதுக்கப்புறம் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரிய தக்காளியில் 3 தக்காளி அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு தண்ணியை தனியாகவும் அந்த பருப்பையும் தக்காளியும் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சௌ முருங்கைக்காய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச துவரம் பருப்பில் குழம்பு மிளகாத்தூள் அல்லது சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வெந்திருக்க காய்கறியில் பருப்பு எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.